இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எப்சனில் இப்போ ரீசெண்டாக நியூ சீரீஸ் பிரிண்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோனோக்ரோம் எக்கோ டேங்க் பிரிண்டர்ஸ் அப்படின்னு. மோனோக்ரோம் எக்கோ டேங்க் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிறதுல என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 10 மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மோனோக்ரோம் எக்கோ டேங்க் பிரிண்டர்ஸ் அப்படிங்கிறது அகைன் கம்பேர் டு வந்து லேசரோட கம்பேர் பண்ணி மாடல்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் உள்ள மாடல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லேசருக்கு ஈக்குவலாக ஸ்பீடு இல்லாமல் இருந்திருக்கும், டியூப்ளெக்ஸ் இல்லாத மாடல் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மோனோக்ரோம் எக்கோ டேங்க் பிரிண்டர்ஸில் வந்து லேசருக்கு ஈக்குவலாக எல்லா ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. லைக் ஏடிஎஃப் இருக்குது, டியூப்ளெக்ஸ் இருக்குது, வைஃபை இருக்குது, நெட்வொர்க் போர்ட் இருக்குது. இந்த மாதிரி சீரீஸில் மொத்தம் வந்து 10 மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலை வந்து 3 சீரீஸாக பிரிக்கிறாங்க. M1 சீரீஸ், 2 சீரீஸ், 3 சீரீஸ். அதாவது M1 சீரீஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரிண்டர்ஸ் மட்டும். M2 சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்கேன் வித் காப்பி. அதுக்கப்புறம் M3 சீரீஸ் அப்படிங்கிறதுல ஒரு 3 மாடல் இருக்குது, அது வித் ஏடிஎஃபோட இருக்குது. ஸோ நம்ம லேசருக்கு ஈக்குவலாக ஃபீச்சர்ஸ் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறோமோ அது பூராமே இந்த மாடல் எடுத்துக்கலாம். பொதுவாக லேசருக்கும் இந்த டேங்க் பிரிண்டர்ஸ்க்கும் மேஜர் ஃபீச்சர்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி டேங்க் பிரிண்டரில் பவர் கன்சம்ப்ஷன் ரொம்ப நமக்கு மிச்சமான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கோட ரன்னிங் காஸ்ட் ரொம்ப மிச்சம். அடுத்து இங்கோட லைஃபு. ஏன்னா நார்மல் லேசரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டோனரில் 10 இயர்ஸும் கம்ஃபர்டபுள் டோனரில் 5 இயர்ஸும் சொல்லுவாங்க. இதில் யூஸ் பண்ணுற இங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 and above இயர்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் வாட்டர் ரெசிடென்சி இங்க்ஸு. அடுத்து இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹீட்டை பொறுத்தளவு ஏன் பேசணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து குளோபல் வார்மிங் எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இப்போ நம்ம லேசர் பிரிண்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது நீங்கள் அந்த பிரிண்டரை வந்து பிரிண்ட் அவுட்டில் வர பேப்பர் மீடியாவை தொட்டு பார்த்தீங்கனாலே அதில் எவ்வளோ ஹீட் இருக்குங்கிறத அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். அதை காட்டிலும் நம்ம இந்த பிரிண்டரில் டேங்க் பிரிண்டரில் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஹீட்டு வந்து நமக்கு இருக்கவே இருக்காது. ஸோ மோர் தென் 20 times வந்து லெஸ் தென் ஹீட்டு கம்பேர் டு லேசர் பிரிண்டர். ஸோ இதனால் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் நம்மளால் முடிஞ்ச சேவ் இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொடுக்குறோம். M சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1100, 1120, 1140, 1170, 1180 அப்படிங்கிறத 5 மாடல்ஸ் இருக்குது. இந்த 5 மாடலுமே பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரிண்டர்ஸ் மட்டும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் M1100 ஒன்லி பிரிண்டர் மட்டும் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1120 பிரிண்டர், வைஃபை வித் டியூப்ளெக்ஸ் வித் ஐ பிரிண்ட் அண்டு க்ளவுட் பிரிண்ட் இருக்குது. 1140 பார்த்தீங்க அப்படின்னா டியூப்ளெக்ஸ் மட்டும் இருக்குது. 1170 நெட்வொர்க் போட்டு சேர்ந்து வந்துடுது அடிஷ்னலாக. 1180 பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃபை வந்துடுது வித் நெட்வொர்க் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி 5 மாடல்ஸ் பிரிண்டர்ஸ் மட்டும் இருக்குது. அடுத்து 2 சீரீஸில் பார்த்தீங்கன்னா M2140, 2170 அப்படிங்கிற 2 மாடல் இருக்குது. 2140 அப்படிங்கிறது பிரிண்ட் ஸ்கேன் காப்பி வித் டியூப்ளெக்ஸ் அண்ட் டிஸ்பிளே மாடலு. இதே இதில் 3140 அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா வித் நெட்வொர்க் ஆப்ஷன்ஸ் வந்துடுது அண்ட் ஒய்ஃபை ஆப்ஷன் வந்துடுது. 3170 and 3180 அந்த மாடலில் பார்த்தோன்னா வித் ஏடிஎஃபோட வந்துடுது. ஸோ அந்த மாதிரி 10 மாடல் இருக்குது. ஸோ அந்த நியூ மோனோக்ரோம் எக்கோ டேங்க் பிரிண்டர்ஸில் நம்ம ஒரு மாடல் மட்டும் அன்பாக்சிங் பார்க்கலாம். அது வந்து இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிறது M2140. இந்த எப்சன் M2140 இந்த பிரிண்டரில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டரோட டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இங்கோட டேங்க் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இங்க் பாட்டில் வந்து 005 அப்படிங்கிற மாடலு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஃப்ரீ டெக்னாலஜி. அதாவது அந்த பாட்டில் ஜஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கு வந்து நமக்கு இங்கே உள்ள பிரிண்டரில் போக ஆரம்பிச்சிடும். பிரிண்டரோட இங்கோட லெவலும் நம்ம இதிலே பார்த்துக்கலாம். தென் க்ளோஸ். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேனர். பிரிண்டரோட நமக்கு A4 ஃபெட் டைப் ஸ்கேனர் கொடுத்துருக்குறாங்க. பிரிண்டரோட ஃபுல் கண்ட்ரோல் வந்து ஒரு டிஸ்பிளேயோட பட்டன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த பிரிண்டரில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மல் M சீரீஸ்க்கும் இந்த மாதிரி நியூ மாடல் M சீரீஸ்க்கும் பேப்பர் ட்ரை, பாட்டம் பேப்பர் ட்ரை. நார்மல் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் பேப்பர் ட்ரை இருக்கும். இந்த மாடலில் ஃப்ரண்ட்டில் தனியாக பேப்பர் ட்ரே வந்து கொடுத்துட்றாங்க. இதோட ட்ரே கெப்பாசிட்டி வந்து 250 pages. நார்மலாக அந்த பிரிண்டர் மட்டும் 1100 and 1120 அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 150 ட்ரே பேப்பரோட கெப்பாசிட்டி. இது வந்து 250 கெப்பாசிட்டி. இந்த ட்ரேலேருந்து வெளியே வர பிரிண்டர் வந்து நமக்கு இந்த சர்ஃபேஸில் தான் நமக்கு வெளியே வந்து நிற்கும். இதோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பைபாஸ் ட்ரே கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரேயில் நிறைய பேப்பர் வச்சுருப்போம். சில டைம்ஸ் ஒரு சிங்கிள் பேப்பர் எடுக்கணும்னா பிரிண்டரோட பேக் சைடில் ஒரு பைபாஸ் ட்ரே கொடுத்துருக்காங்க. அதுபோக பிரிண்டரில் பேப்பர் ஜாம் ஆச்சுன்னா எடுக்கிறதுக்கு 2 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேக் சைடு, இதை திறந்தீங்க அப்படின்னா வந்துடும். பேப்பர் சப்போஸ் ஜாம் ஆயிருந்தால் பேப்பரை வந்து நம்ம இது வழி வெளியே எடுத்துடலாம். அது மாதிரி பிரிண்டரோட ஃப்ரண்ட்டில் ஒரு லாக் கொடுத்துருக்குறாங்க.
அதை எடுத்தோம் அப்படின்னாலும் பேப்பர் ஃப்ரண்ட்டில் ஜாம் ஆச்சுன்னா பேப்பரை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். தட்ஸ் ஆல். நம்ம இந்த பிரிண்டரில் கனெக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இந்த பிரிண்டரில் பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி கனெக்டிவிட்டி மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சீரிஸ் எல்லாத்துலேயுமே யூஎஸ்பி கனெக்டிவிட்டி மட்டும்தான், நெட்வொர்க் போட்டு எதுவும் கிடையாது. பெர் மினிட்டுக்கு 38 பக்கம் பிரிண்ட் ஆகும். இந்த நார்மல் மோனோ பிரிண்டரில் வித் டேங்க் பிரிண்டரில் வரலாம் இது ஹை ஸ்பீடு டெக்னாலஜி. ஸோ ஒரு கார்பரேட்டுக்கு தேவையான அதிக டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாடல் நல்ல மாடல். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் 20 வாட். அதுக்கப்புறம் இதோட வாரண்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிரிண்டருக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் ஆர் 50,000 பேஜஸ். எது ஃபஸ்ட்டு வருதோ அதுக்கு வாரண்ட்டி. நார்மலாக ஒரு எந்த ஒரு பிரிண்டர்லையும் நமக்கு 1 இயர் வாரண்ட்டி தான் வரும். ஸோ இதில் 3 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்கறதுனால இது ஒரு ரொம்ப நல்ல மாடல். அப்புறம் எம் சீரிஸ் பிரிண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 3 months வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் இங்க் வந்து ட்ரை ஆகாது. ஏன் அப்படின்னா இது வந்து பிக்மெண்ட் இங்க்கு. பிக்மெண்ட் இங்க்லேயே பார்த்தீங்கன்னா டியூரோ பிரைட்டர் அப்படிங்கிற டெக்னாலஜி. இந்த டியூரோ பிரைட்டர் அப்படி டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னா நமக்கோட பிரிண்டிங்கோட ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதுக்கு முன்னால் உள்ள பிஃபோர் எம் சீரீஸ்லையும் இந்த எக்கோடேங் எம் சீரீஸ்லையும் உள்ள பிரிண்டிங் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் சின்ன ஃபாண்ட் சைஸாக இருந்தால் கூட நமக்கு பிரிண்டிங்கோட ஷார்ப்னஸ் அந்தளவுக்கு இருக்கும். இங்க் பிரிண்டிங்கோட லைஃப் பார்த்தீங்கன்னா 120 இயர்ஸ் அப்படின்னு கம்பெனியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும். தென் வாட்டர் ரெசிடென்சி இங்க்கு, பேப்பரில் தண்ணி பட்டால் கூட இங்க் வந்து நமக்கு அழியாது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குது. இங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இங்க் பாட்டில் சப்ளை மார்க்கெட்டில் கிடைக்குது. ஒன்று 40 ml அண்டு 140 ml. 40 ml வந்து 449 MRPயும் 140 ml வந்து 699 MRPயும் கிடைக்கும். 40 ml இங்க் பாட்டில் வந்து நமக்கு 2000 பேஜஸும் 140 ml இங்க் பாட்டில் வந்து 6000 பேஜஸும் கிடைக்கும். ஸோ வெறும் 700 rupeesக்கு 6000 பேஜஸ் நமக்கு பிரிண்ட் அவுட்டு. அதிக பிரிண்டர் எடுக்கிறதுக்கு இந்த மாடல் ரொம்ப நல்ல மாடல். இப்போ இந்த பிரிண்டரோட ஜஸ்ட் பவர் பட்டன் இது நம்ம ஆன் பண்ணோடனே இங்கே ஒரு அழகான கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இந்த கலர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மேஜராக வந்து காப்பி ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதில் நம்ம மெனு எதுனாலும் நம்ம மாற்றிக்கலாம். இதில் லெஃப்ட் ரைட் அண்ட் அப் அண்ட் டவுன் ஆரோ கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் ரைட் ஆரோவை பொறுத்தளவு அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் நம்ம சிஸ்டத்துலேருந்து ஒரு சிஸ்டத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ ஒரு பிரிண்டரை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைக் இப்போ நான் இதில் ஓகே கொடுக்குறேன். இதில் போனோன்னா நாசில் செக் கொடுத்துருக்காங்க, ஹெட் கிளீனிக் கொடுத்துருக்காங்க, பவர் கிளீனிக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அந்த நமக்கு இன்கேஸ் வந்து சில டைம் வந்து பிரிண்டிங்கில் சரியாக எடுத்துகிட்டு வரல அப்படின்னா நாசில் செக் கொடுக்கலாம், ஹெட் கிளீனிங், பவர் கிளீனிங், பிரிண்ட் ஹெட் அலைன்மெண்ட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஹோம் பட்டன் வந்து இந்த இருக்குது. நம்ம அகைன் வெளியே வரோன்னா ஹோம் பட்டனாக கொடுத்துக்கலாம். காப்பி ஆப்ஷன்ஸில் போனோம் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா காப்பியில் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு காப்பி இது டிஃபால்ட் ஆஃபில் இருக்குது. இது நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஐடி கார்டு காப்பி எதுக்காக அப்படின்னா ஒரே ஐடி கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஜை வந்து ஃபஸ்ட்டு வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜஸ் வச்சு ஸ்கேன் பண்ணும்போது நம்ம அப்படியே திருப்பி வச்சு செகண்ட் பேஜஸை ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஐடி கார்டு சிங்கிள் பேஜஸில் நமக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். அந்த ஃபீச்சர்ஸும் இதில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஸ்கேன் ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து சிஸ்டத்தில் கனெக்டிவிட்டி கேபிள் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஸ்கேன் கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் போய் நமக்கு ஸ்டோரேஜ் ஆயிரும். அந்த ஃபீச்சர்ஸும் இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளே அண்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இது மூலமாகவே ஒரு சிஸ்டம் இல்லாமல் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இந்த கண்ட்ரோல் பேனல்லே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டரில் இது ஒரு ஃபீச்சர்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டரில் குவைட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன குவைட் மோட் அப்படின்னா நம்ம இப்போ பிரிண்ட்டு எடுக்கும்போது சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்டரில் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்குது, அதில் ஸ்பீடு அதிகமாக இருக்கிறனால இப்படி இருக்குது. நமக்கு கொஞ்சம் குவைட் மோடில் வச்சு நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை ஆன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரிண்டிங்கில் வந்து ஆகும்போது பிரிண்டரில் வந்து எந்த நாய்ஸ் வராது. என்ன பிரிண்டிங் ஸ்பீடு அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது மாதிரி இந்த பிரிண்டிங் ஸ்பீடு நம்ம பார்க்கும்போது நம்ம 38 பேஜஸ் பிபிஎம் கொடுத்துருந்தோம். அது வந்து ஒரு டிராஃப்ட் மோடில் இருந்தால் மட்டும்தான் அந்த கண்டென்ட் வந்து 38 பேஜஸில் நமக்கு பிரிண்ட் பண்ணோம். அதுவே நார்மல் டெக்ஸ்ட் மோடாக இருந்துச்சு அப்படின்னா 8 into 20 பேஜஸ் வந்து பிபிஎம்மில் பிரிண்ட் ஆகுது.